بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. நான் கல்பிட்டி அல்-அக்ஸா தேசிய பாடசாலையின் அதிபர் UMM அமீர். இந்த பாடசாலையிலே சுமார் 2200க்கும் அதிகமான மாணவர்கள் கல்வி பயில்கின்றார்கள். இங்கு மிக சிறப்பான ஆசிரியர் குழாம் எங்களுக்கு இருக்கின்றது. அதே போன்று பௌதிக வளங்களை பொறுத்தவரையிலே பாடசாலைக்கு தேவையான மிக முக்கியமான பௌதிக வளம் இங்கு காணப்படுகிறது. விசேடமாக தொழில்நுட்ப பிரிவுக்கான 3 மாடி தொழில்நுட்ப கட்டிடம் நான் நினைக்கின்றேன் இந்த மாவட்டத்திலே, அதிலும் விசேஷமாக இந்த நாட்டிலே வழங்கப்பட்டிருக்கின்ற விசேடமான தொழில்நுட்ப கல்விக்கான சிறந்த ஒரு கட்டிடம் அல்-அக்ஸா தேசிய பாடசாலையில் இருக்கின்றது. எனவே எதிர்காலத்திலே இந்த நாடு, இந்த உலகம் தொழில்நுட்பத்தையும் கணனி மயத்தையும் ஆங்கிலத்தையும் முன்னோக்கி செல்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே எமது பிரதேச மக்கள் இந்த வளத்தினை உச்சமமாக பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அதற்காக எமது பிரதேச மாணவர்களை இதற்கு உள்வாங்குவதற்காக அன்போடு அவர்களை இந்த சந்தர்ப்பத்திலே அழைக்கின்றேன். எனவே இதிலே பயன்பெற்று எமது சமூகத்தினை முன்னெடுத்து செல்கின்ற கல்வியின் பால் முன்னெடுத்து செல்வதற்கான ஏற்பாடுகள் இங்கு இருக்கின்றது. அதற்காக நீங்கள் அனைவரும் கைகோர்த்து கொண்டு இந்த பாடசாலையின் இணைமாறு உங்களை நான் அன்பாக வேண்டுகின்றேன். அதே போன்று இன்னும் ஒரு பகுதி இருக்கின்றது. புத்தளம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே தேசிய பாடசாலைகளில் அதிகமான மாணவர்களை தொகையை கொண்ட ஒரு சிறந்த பாடசாலையாக அல்-அக்ஸா தேசிய பாடசாலை விளங்குகின்றது. இதனை நான் புதிதாக தெரிவிக்க வேண்டியதில்லை. இந்த நாட்டிலே முன்னணி தேசிய பாடசாலைகளில் ஒன்றாக இந்த நாட்டிலே வரலாறு படைத்த ஒரு பாடசாலை அல்-அக்ஸா தேசிய பாடசாலை. எனவே இதன் ஆரம்பமும் ஒரு இரு மொழி கொண்ட ஆங்கிலமும் தமிழும் என்ற 2 பகுதிகளை கொண்ட பாடசாலையாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஆரம்பிக்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்று இடைநடுவே சில காலங்களில் அவைகள் பல்வேறு தடைகள் காரணமாக கைவிடப்பட்டிருந்தது. இன்று அந்த நிலை மாறி புதிய முகத் தோற்றத்தோடு இந்த பாடசாலையிலே இருமொழி கல்வி ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான ஆசிரியர்கள் எமது பாடசாலையிலே ஆங்கிலத்தை சிறப்பாக கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த 25ஆம் ஆண்டில் இருந்த இந்த இருமொழி பைலிங்குவல் யூனிட் வலய கல்வி பணிப்பாளர், கோட்டக்கல்வி பணிப்பாளர், அதே போன்று ஆசிரிய ஆலோசகர்கள், கல்வி அமைச்சின் ஆலோசனைகள் அதற்கிணங்க சிறப்பாக திட்டமிட்டு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. எனவே அன்புக்குரிய பெற்றோர்களே, பிரதேசத்தின் நலன் விரும்பிகளே, பழைய மாணவர்களே, இந்த இலக்கை அடைவதற்கு உங்களுடைய பெற்றோர்களாகிய நீங்கள் இந்த மாணவர்களையும் இந்த பாடசாலைக்கு, இந்த இருமொழி கல்விக்கு உள்வாங்குவதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று வேண்டுவதோடு, நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ எதிர்வருகின்ற சில ஆண்டுகளில், அதாவது 2028ஆம் ஆண்டு ஆகின்ற பொழுது இந்த நாட்டிலே தரம் 1லிருந்து 13 வரையிலேயுமே இருமொழி கல்வியை அறிமுகப்படுத்தி நடைமுறைப்படுத்துவதற்கு கல்வி அமைச்சு திட்டமிட்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்னும் நாங்கள் அந்த விடயத்திலே பின்னிற்காது எதிர்காலத்தை செப்பனிடுகின்ற எமது மாணவர்களின் எதிர்காலத்தை செப்பனிட்டு செயற்படுத்துவதற்காக இந்த விடயத்திலும் அக்கறை கொண்டு இருமொழி கல்விக்கு உங்களுடைய பிள்ளைகளை பாடசாலைக்கு உள்வாங்குவதற்கு ஆர்வமூட்டி பாடசாலையிலே சேர்ப்பதற்கான தெளிவை உங்களுடைய பிள்ளைகளுக்கு வழங்குமாறு மிக அன்போடு வேண்டி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.